வாழ்க்கையில் நமக்கு செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்க வேண்டும் அப்படிங்கிற நிறைய விருப்பம் இருக்குது. ஆனால் நம்ம என்ன செஞ்சால் நம்முடைய செயல்பாடுகள் வாய்க்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஒன்று. அடுத்தது, நமக்கு தேவனுடைய துணை நம்ம செய்கிற வேலையில் கூடவே இருக்கணும்னு நம்ம விரும்புகிறோம், எதிர்பார்க்குறோம். என்ன செஞ்சால் தேவன் நமக்கு துணையாக இருப்பார் அப்படிங்கிறதும் நம்ம கவனிக்க தவறுறோம். அடுத்தது, மூன்றாவது, நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் நிரம்பி இருக்கணும்னு விரும்புகிறோம். ஆனால் அதற்காகவும் நம்ம என்ன செஞ்சால் நாம் எதிர்பார்க்குற ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிலைத்திருக்கும் அப்படிங்கிறதை தேடவும் நாம் மறக்கிறோம். ஸோ இப்போ 3 வகையான நன்மைகள். ஒன்று, நம்ம செய்கிறதெல்லாம் வாய்க்கணும். அடுத்தது, தேவன் நமக்கு துணையாக இருக்கணும். இன்னொன்று, நம்ம ஆசீர்வாதமாக பழுகி பெருகி திடன் கொண்டு பலமாக இருக்கணும். ஸோ இப்போ இந்த 3 வகையான ஆசீர்வாதங்களும் நமக்கு தேவை தான். நாம் எதிர்பார்க்குற ஒரு காரியங்கள் தான் இவையெல்லாம். அப்போது இவைகள் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறணும், இவைகள் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா என்ன செய்யணும்? ஸோ அதற்காகத்தான் இன்னைக்கு உங்களுக்காக ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 நாளாகமம் புஸ்தகத்தில் ஒரு வசனம் இருக்குது. அந்த வசனத்தை நாம் வாசிப்போம். 2 நாளாகமம் புஸ்தகம் 2 நாளாகமம் புஸ்தகத்தில் 26வது அதிகாரம் வசனம் 5. தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். இந்த மனுஷன் யாருன்னு சொல்லி பார்த்தா, உசியா அப்படிங்கிற ஒரு ராஜா. உசியா அப்படிங்கிற ஒரு ராஜா, அவர் 16 வயசில் ராஜாவாக மாறுறார். 16 வயசில் ராஜாவாகிறாரு. ஆனால் அவருடைய வாழ்க்கையை பற்றி யோசிக்கும்போது, சின்ன வயசுலேருந்தே அவருக்கு, அதாவது நினைவு தெரிஞ்ச நாளிலிருந்தே அவர் தேவனிடத்தில் பயபக்தி உள்ள ஒரு மனுஷன் அப்படிங்கிறத நம்மளால் கவனிக்க முடியும். அதன் அடிப்படையில் அவர் 16 வயசில் ராஜாவாகிறார். 16 வயசில் ராஜாவான பிறகும் கூட அவருக்கு இருந்த அதே அந்த குணாதிசயம் மாறலை. அதை தொடர்ந்து அந்த 5வது வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் தேவனை தேட மனதிணங்கி இருந்தார், தேவனை தேடினார். அவர் அந்த ராஜாவான பிறகு அந்த ராஜ்ய பதவியை நிலைத்திருப்பதற்காகவும், அந்த தேசத்தை நல்ல முறையில் ஆட்சி செய்து நடத்துவதற்காகவும், பல வெற்றிகளை பெறுவதற்காகவும் அவர் தேவனை தேடினார். வேற எந்த மனுஷனின் நாளில் தேடலை, எந்த மனுஷங்கிட்ட ஆலோசனை எதிர்பார்க்கல. அவர் காரியங்கள் வாய்க்கப்படுவதற்காக அவர் தேவனை தேடினார். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய செய்கிற காரியங்கள் வாய்க்கணும், வெற்றிகரமாக இருக்கணும் அப்படின்னா நாம் கர்த்தரை தேடணும், தேவனை தேடணும். நம்முடைய வாழ்க்கையில் தேவனை தேடும்போது அந்த வசனம் சொல்லுது, அவன் தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். கர்த்தருடைய வசனம் சொல்லுது, ஆமாம், தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார் அப்படின்னு அந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஒன்று, அப்போ தேவனை தேடும்போது நம்முடைய காரியங்கள் வாய்க்குது. அடுத்தது இன்னொரு விஷயம் பார்க்கும்போது, தேவன் நமக்கு துணையாகவும் இருப்பார். சில எதிரிகளிடத்தில் நம்ம வெற்றி பெறுவதற்கு போகும்போது வெற்றி கொடுப்பதற்காக தேவன் நமக்கு துணையாகவும் இருப்பார். அதை கூட அங்கிருந்த நம்ம வாசிக்கிறோம். 7வது வசனத்தில், பெலிஸ்தரையும் கூர் பாகாலிலே குடியிருக்கிற அரபியரையும் மெகுனியரையும் வெல்ல தேவன் அவனுக்கு துணை நின்றார். பாருங்க, யுத்தத்தில் போகும்போது கூட அந்த உசியாவுக்கு தேவன் துணையாக நின்றார். அவன் செய்த காரியங்கள் வாய்த்தது ஒன்று. 2வது, தேவன் அவனுக்கு துணையாக நின்றார். என்ன காரணம் தேவன் துணையாக நின்றதுக்கு காரணம் என்ன? அவர் தேவனை தேடினார்.
அவருடைய காரியங்களை தேவனோடு பகிர்ந்து கொண்டார். இந்த ராஜ்யத்தில் ஒரு வேலையை செய்யணும், அதை வாய்க்கணும்னு சொன்னால் கர்த்தருக்கு தெரியப்படுத்தினார். யுத்தத்தில் வெற்றி கிடைக்கணும்னு சொன்னால் தேவ துணையை அவர் தேடினார். அதனால தேவன் அவருக்கு துணையாக இருந்து யுத்தத்தில் வெற்றியை கொடுத்தார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய துணையை எதிர்பார்க்குறோன்னு சொன்னால் கர்த்தரை நம்ம தேடுறவங்களா இருக்கணும். நாம அவரை துணைக்கு நாம அவரை கூப்பிடணும். அப்போ அவர் நம்மோடு கூட நமக்கு துணையாய் வருவார். தேடணும். நீங்கள் என் கூட துணையாக வாங்கப்பான்னு சொல்லி அவரை தேடணும். நம்ம காரியங்கள் வாய்க்கணும்னு சொன்னால் அவர்கிட்ட சொல்லணும், இந்த காரியத்தை எனக்கு வாய்க்க பண்ணி கொடுங்கப்பான்னு அவரை நம்ம தேடணும். அவன் அடுத்தது 3வது ஒரு காரியம் நாம் என்ன சொன்னோம், பழுகி பெருகி ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்லி யோசிச்சேன்னு சொல்லியா. 8வது வசனத்தை வாசிக்கிறேன். அம்மோனியர் உசியாவுக்கு காணிக்கைகளை கொடுத்தார்கள். அவனுடைய கீர்த்தி எகிப்தின் எல்லை மட்டும் எட்டினது. அவன் மிகவும் பலன் கொண்டு. நாம் இன்னொரு விஷயத்தை நம்ம கவனித்தோம். நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும், பழகணும், பெருகணும். ஸோ அதான் இந்த 8வது வசனத்தில் வாசிக்கிறோம். அம்மோனியர் உசியாவுக்கு காணிக்கைகளை கொடுத்தார்கள். அவனுடைய கீர்த்தி எகிப்தின் எல்லை மட்டும் எட்டினது. அவன் மிகவும் பலன் கொண்டான். ஸோ நல்ல நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக செழிப்பாக இருக்கணும். நம்ம செய்கிற வேலையில் நம்ம வருமானம் அதிகமாகணும், இல்லை நம்ம பலன் கொண்டு பழகணும், பெருகணும் அப்படின்னாலும் கூட நாம் தேவனை தேடுகிறவர்களாக இருக்கணும். நம்ம செய்கிற வேலையை, நம்முடைய வாழ்க்கையை கர்த்தரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கணும். அப்போது ஆசீர்வாதமாக நாம் இருப்போம். அப்போ நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும். இன்னும் தேவ துணை நமக்கு வேணும். நம்ம செய்கிற காரியங்கள் வாய்க்கணும்னா தேவனை நாம் தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் ரகசியம். இப்போ தேவனை தேடுகிற பிள்ளைகளாக இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்தையும் தேவ காரியத்துக்கு கரத்துக்கு நாம் ஒப்பு கொடுத்து நம்ம செயல்படும் போது தேவன் காரியங்களை வாய்க்க செய்வார். நமக்கு துணையாக இருப்பார். நம்மை ஆசீர்வதித்து உயர்த்தி பல மடங்கு பழகவும் பெருகவும் செய்வார். ஆகவே தேவனோடு நீங்கள் இருங்க, அவர் உங்களோடு இருப்பார். அவரை தேடுங்கள், அவரை நீங்கள் கண்டடைவீர்கள், ஆசீர்வாதம் பெறுவீர்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.